ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டவங்களுக்கு ரெகுலராக ஸ்டிச்சிங் வீடியோ வரும். நேற்று முந்தா நாள் அப்படின்லாம் 2-3 ட்ரெஸ் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே பாருங்கள். இப்போ வந்து நம்மளோட பிங்கி நைட் க்ரீம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ரெகுலர் கஸ்டமர்லேயே கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் எனக்கு பெரிய பாக்ஸாக நைட் க்ரீம் வேணும், ரேட் அதிகம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெரிய பாக்ஸாக வேணும், குட்டி குட்டி பாக்ஸாக வாங்க முடியல, உங்கள்கிட்ட இருக்க மாட்டேங்குது உடனே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நானும் சொல்லியிருந்தேன், பாக்ஸுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னும் வந்து எனக்கு இன்னுமே வந்து பாக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இது ஓகே அப்படின்னு ஃபைனல் பண்ணுற அளவுக்கு கிடைக்கல. நான் இன்னும் பாக்ஸை தேடி எனக்கு இன்னும் ஒரு 1 வீக் ஆகும் நான் பாக்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு இனிமேல் எப்போதுமே இருக்கும், இது ரெகுலராக கிடைக்குங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து ஆமாம் அந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்டிக்கர், அதில் எல்லா டீட்டெயிலும் போட்டு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே போட்டு பக்காவாக கொண்டு வந்துடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் வந்து, சிஸ்டர் எங்களுக்கு உங்கள் க்ரீம் தான் சிஸ்டர் வேணும், ஸ்டிக்கர் பாக்ஸ்லாம் எனக்கு நீங்கள் அப்புறம் பாருங்கள், நீங்கள் எனக்கு முதல்ல க்ரீம் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்காண்டி பெரிய பாக்ஸில் இது நீங்கள் இவ்வளோ நாள் வாங்கிட்டு இருக்கிற பாக்ஸ் மேலே இருக்கிறது இது வந்து அதுக்கு அடுத்தபடியான பாக்ஸு இதுக்கு அடுத்தபடியான பாக்ஸு இது வந்து ரேட்டு நான் சொல்லிடுறேன். 450, 1200 ரூபாய், 1500 ரூபாய் ரேட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அதில் க்ரீம் குவான்டிட்டி இருக்கும். ஆனால் இதில் ஸ்டிக்கர் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை கொண்டு போய் கொடுத்து தான் ஸ்டிக்கர் அடிக்க சொல்லுவோம் அதுக்கு அளவாக. இப்போ இது வந்து இன்றைக்கி சடனாக நம்மளோட ரெகுலர் கஸ்டமருக்காண்டி ரெடி பண்ண பாக்ஸ் தான் இது வந்து ஃபைனலாக நம்மக்கிட்ட இந்த பாக்ஸ் தான் ரெகுலராக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா எனக்கு ஒரே பாக்ஸாக ரெகுலராக கிடைக்கணும், ஸ்டாக் எப்போதும் இருக்கணும். இது வந்து ஒரு டைம் இந்த கலர் வரும், அடுத்த டைம் வேறு கலர் வருமா, அப்படி மாற்றிட்டே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அங்கே பார்க்க லுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் உங்ககிட்ட இவ்வளோத்தையும் சொன்னால் தான் புரியும் ஒரு சில பேருக்கு. அதனால தான் இவ்வளோத்தையும் உட்காந்து விளக்கிட்டு இருக்கேன், டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னு. ஏன்னா சில பேர் கேட்பீங்க, இதில் ஸ்டிக்கர் இல்லை, இன்க்ரீடியன்ட் இல்லை, டேட் இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட கொஞ்சம் வீடியோஸ் பேக்கில் போயிட்டு இந்த பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், போய் தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஒவ்வொரு வீடியோலையும் நான் அதை இருந்து ஒரே இதை வந்து டீட்டெயிலாக எல்லா வீடியோலையும் சொன்னேன் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சு போயிடும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு. அதனால தாங்க ரிசல்ட்டு 100% இருக்கும், சைட் எஃபெக்ட் இல்லவே இல்லை. தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க யூஸ் பண்ணலாம்னா குழந்தைங்களுக்கு வேண்டாம், ஒரு 13 வயசு 14 வயசு 15 வயசுக்கு மேலே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட பிங்கி வைட்னிங் நைட் க்ரீமு, டெய்லி நைட் யூஸ் பண்ணுறது. இதில் சேம் சோப்பும் இருக்குங்க, வைட்னிங் சோப்பு, சூப்பர் ரிசல்ட்டு. நிறைய பேர் அதுக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஒரு தம்பி கூட ஒரு 17 வயசு இருக்கும் போல், ஒரு தம்பி, அவங்க இது வரைக்கும் எதுவுமே யூஸ் பண்ணதில்லை, நல்ல கருப்பு கலர் தான். இந்த ஒரு சோப்பு தான் நம்மக்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணாங்க. நல்ல சேஞ்ச் ஓவர், நல்ல சேஞ்ச் ஆகி அவங்கள பார்க்குறவங்க ஃபுல்லாக கேட்டு என்ன யூஸ் பண்ண ஒரு சோப்பில் எப்படி, எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, சோப்பு மட்டும் போட்டு கலர் ஆகிட்டீங்களான்னு கேட்டு எனக்கு ஷாக் ஆகிட்டு. சோப்புமே சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. க்ரீம் வந்து ஃபேஸுக்கு, கழுத்துக்கு, காதுக்கு போட்டுக்கலாம். சோப்பு வந்து ஃபுல் பாடிக்கு, க்ரீம் வந்து ஃபுல் பாடிக்கு போட முடியாது இல்லையா, அதனாலேயே சேம் இன்க்ரீடியன்ட் வச்சு சோப்பாக ரெடி பண்ணியிருக்கு. அதனால் இது ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு வந்து ஃபுல் பாடிக்கு நீங்கள் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 100% ரிசல்ட் இருக்கும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது. என்னோட ரெகுலர் கஸ்டமருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரே ஒரு தீர்வு தான், நீங்கள் என்னோட வீடியோஸ் கொஞ்சம் பேக்கில் போய் இந்த க்ரீம் பற்றி நான் நிறைய வீடியோ பார்த்தீங்க, ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்க, கஸ்டமர் ரிவ்யூ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியர் ஆகிடும். இது வந்து நம்மக்கிட்ட நிறைய கஸ்டமர் வாங்கி யூஸ் பண்ணி பலனடைஞ்சு அங்கே ரிவ்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ண, சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண அவ்வளோ பண்ணல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுருக்கோம். என்னோட கஸ்டமர், ஆல்ரெடி கஸ்டமராக இருக்கிறவங்க பார்த்துருப்பாங்க. இதுக்குமே வந்து இது வந்து நம்மளோட பழைய பாக்ஸு ஸ்டிக்கர். ஓகே, இது வந்து என்னோட கஸ்டமருக்காண்டி இப்படி நான் பெரிய பாக்ஸில் அடைச்சிருக்கேங்க. இது வந்து உங்களுக்கு தேவை, இது வந்து பெரிய பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வரும், அதனால அவைலபிளாக இருக்குது. ஆனால் பர்மனெண்ட்டாக இதே சைஸில், இவ்வளோ குவான்டிட்டி வைக்கிற மாதிரி இதே சைஸில் எனக்கு ஒரு பர்மனெண்ட்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். இன்னும் 1 வீக் to 10 days ஆகிடும். அந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்டிக்கர் ரெடி பண்ணிவிட்டு தான் இன்னொரு வீடியோவில் ப்ராப்பராக உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய பாக்ஸ் வேணுங்கிறவங்க நம்மளோட கஸ்டமரை வந்து நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், டெய்லி நைட்டு பிங்கி சோப்பு, அதாவது கிளென்சிங் மில்க்கு, நம்மளோட ஓப்பல் கிளென்சிங் மில்க், அதை எதாவது வச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த க்ரீம் எடுத்து அப்ளை பண்ணலாம். இந்த கையில் எடுத்து நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுற மாதிரி இப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய எடுத்து போட தேவையில்லை, அதாவது கையில் வேஸ்ட்டாக போகும், ரேட் அதிகம் பார்த்தீங்களா, கையில் வேஸ்ட்டாக போகும். அதனால ஒரு விரல் விட்டு இப்படி தான் நான் போடுவேன், அதனால் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி இந்த ஒரு விரல் விட்டு தொட்டு இப்படி வச்சுட்டு இப்படி அப்ளை பண்ணுவேன். எந்த ஒரு க்ரீமுமே, இது மட்டும் இல்லை, எந்த க்ரீமுமே கண்ணுக்கு மேலே நான் போடக்கூடாது. இங்கே கீழே இங்கே நான் போடலாம்,
ஃபுல்லாக போட்டுட்டு இந்த க்ரீமோட பெனிஃபிட் என்னென்னா டர்ன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். பிளாக் டாட்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். பிக்மெண்ட்டு மங்கு இந்த மாதிரி எது இருந்தாலும் பிம்பிள்ஸே வந்து கிளியர் பண்ணி கொடுக்குங்க. 100% ரிசல்ட் இருக்கும். ஸ்கின் வந்து நம்ம ஸ்கின் டோன் வந்து டர்ன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொடுத்து ஒரு டோன் எக்ஸ்ட்ராவே ஒயிட் பண்ணி கொடுக்கும், லைட்னிங் பண்ணி கொடுக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய கஸ்டமர் இருக்காங்க. ஹாப்பி கஸ்டமர்ஸ், சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர். உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் தேவை அப்படின்னா ரெகுலர் கஸ்டமர்கிட்ட ஆல்ரெடி நம்பர் இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக 1 வீக் ஆகும். என்னவா குறைஞ்சது ஆகுங்களா? 1 வீக் ஆகும். நீங்கள் புக் பண்ணும்போது ஸ்டாக் ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-3 டேஸ்லேயே அனுப்பிடலாம். இல்லை அப்படின்னா 1 வீக்கும் ஆகும். இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப வெயிட் பண்ணிலாம் நம்மக்கிட்ட ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. 1 மந்த்து 1.5 மாதம் அப்படின்லாம் வெயிட் பண்ணி வாங்கியிருக்காங்க. அவ்வளோ டிமாண்டான ப்ராடக்ட்டு. இதுலேயே வந்து சேம் நம்மக்கிட்ட லிப் க்ரீமும் இருக்குது. அந்த சவுண்டு கூட கேட்கும். இதில் எல்லா சவுண்டும் கேட்கும். நான் நீங்கள் வேணால் எடிட் பண்ணுங்கள். லிப் க்ரீமும் இருக்குது. உதடு வந்து எவ்வளோ பிளாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, பிறந்ததுலேருந்தே எனக்கு பிளாக்காக தாங்க இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல. அதோட பிங்கி லிப் க்ரீம் மட்டும் வாங்கி டெய்லி நைட்டு லிப்ஸ்டிக் எதுவுமே இல்லாமல் வைப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டே பை டே ஒவ்வொரு நாளைக்கு இருக்க ஒரு 2-3 டேஸ்லேயே உங்களுக்கு லைட்டாக அந்த பிக்மெண்ட் ரிமூவ் ஆகிறது தெரியும். அப்புறம் ரெகுலராக போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு டப்பா காலி ஆகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு லிப்ஸ் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும். பிக்மெண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களோட லிப்ஸை வந்து பிங்கிஷாக மாற்றி கொடுக்கும். இதுக்கு வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் அவங்களோட ரிவ்யூஸை நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் என்னால் ரிவ்யூஸ் ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ஃபோன் பிஸியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் என்னோட கஸ்டமர் ரிவ்யூஸை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியும் என்னோட கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க வந்து நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அங்கே இன்னும் ஒரு 10 நாளில் அழகான ஒரு பாக்ஸை வந்து நான் கண்டுபிடிச்சி அதுக்கு பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பக்காவாக வரேன், வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு பாப்பா வந்து ஸ்கின் கேர் வீடியோ அக்கா ஸ்கின் கேர் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னால் வந்து ரொம்ப ஓவர் ஒர்க்கு அப்போ முடியலை. என்னால் ஒர்க்கு அதிகம், உடம்பு வேறு கொஞ்சம் சரியில்லை. அதனால் முடியல, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுறேன்னா அவசரமாக இப்போ வந்து நான் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்து வீடியோ எடுக்கணும்னு உட்காந்தா ரொம்ப லேட் ஆகுது. இதே அது எடுக்காம இருந்தால் 5 நிமிஷத்தில் டக்குன்னு முடிஞ்சிருவோம். அதுவும் இல்லாமல் வீடியோ எடுக்கணும்னா ப்ராப்பராக ஒரு ட்ரெஸ் நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்கு போனால் டக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிவிட்டு படுத்துருவேன் க்ரீம் போட்டுட்டு. இது வந்து டக்குன்னு எனக்கு 5 நிமிஷத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்குது, 5-10 நிமிஷத்தில். இதே நான் வீடியோ எடுக்கணும் அதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ் இது பண்ணி வீட்டில் வேறு ஸ்டாண்டு இல்லையா, அந்த ஃபோனை நிற்க வைக்கிறதுக்குள்ளேயும் எனக்கு நான் ஒரு வழி ஆகிடுவேன், ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடும். அதனால் அதை வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி ஸ்கின் கேர் வீடியோ எடுத்து போட ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முடியல என்னால். அதனால தான் முன்னாடி நான் போட்டிருக்கேன், கொஞ்ச நாள் பேக்கில் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் போட்டிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்காக நான் கடையிலேருந்து ஸ்டாண்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டிலேருந்து எடுத்து மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன், நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். சாரி அதுக்கு இவ்வளோ நாள் அப்லோட் பண்ணாமல் இருந்ததுக்கு. வேறு என்ன, இது மட்டும் இல்லைங்க, A to Z நம்மக்கிட்ட எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் கேர் ப்ராடக்ட், ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. முடி வந்து வளரவே மாட்டேங்குதா, ஹேர் ஃபால் ஆகுதா, வெட்ட வளரணுமா, நம்மக்கிட்ட ஆயில் இருக்குது. முடி வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நானே ஒரு சாட்சி. நான் மட்டும் இல்லை, நம்மளோட நிறைய கஸ்டமர் நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளோட பிங்கி ஹேர் ஆயில் வந்து டேண்ட்ரஃப் லைட்டாக இருந்தால் கூட அதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இனிமேல் டேண்ட்ரஃப் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணும். பாடி ஹீட்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அது அப்புறம் வந்து ஒயிட்டர், அதாவது ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒயிட்டர் வரும் இல்லையா, அது வந்து இப்போ இருந்தே நீங்கள் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒயிட்டர் வர்றதும் கம்மியாயிடும். பிளாக்காக ஹேர் ஃபால் எல்லாம் கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் இருக்கும். 100% ஹேர் வளரும். நான் வந்து 3 days ஒன்ஸ் வந்து நைட்டு அப்ளை நிறைய முடி தலையெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு விட்டுருவேன். மறுநாள் காலையில் வாஷ் பண்ணிக்குவேன். 3 நாளைக்கு இருக்க நான் அப்படி ரெகுலராக அந்த எண்ணெயை தேய்ச்சிட்ருக்கேன். தேங்காய் எண்ணெய் மாதிரி தான். ஸ்மெல்லாம் பேட் ஸ்மெல்லாம் கண்டிப்பாக வராது. எல்லாமே நாங்கள் வந்து இயற்கையான நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து ட்ரை பண்ணி, அந்த இன்க்ரீடியன்ட்ஸை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு 15 நாளைக்கு மேலே ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் வந்து ரெடி ஆகும். அந்த மாதிரி ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. சூப்பர் ரிசல்ட்டு. ஆனால் எண்ணெய்க்கு வந்து நான் பெருசாக விளம்பரமே இல்லை, ஆனால் சூப்பராக போயிட்டுருக்கு. அதிகமாக ஹோல்சேல் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. பெருசாக வீடியோவே போடட்டாலுமே ப்ராடக்ட் நல்லா இருக்க போய் தாங்க நிறைய போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்மளோட பிங்கி ஒயிட்னிங் க்ரீமும் நம்மக்கிட்ட நிறைய பேர் மொத்தமாக வாங்கிட்டு இருக்காங்க. வேறு என்ன, அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு மட்டுமே ரிப்ளை பண்ணுவேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை வராது.
அப்புறம் ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.